வணக்கம். நான் கோவையிலேருந்து உங்கள் வர்மா கணேஷ் பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மழை காலத்தில் நம்மளுக்கு கால் வலி, கால் மார்மரப்பு, கால் எரிச்சல், இந்த கால் குடைச்சல்லாம் வருது உங்களுக்கு. அதுக்கு நான் வர்மா சொல்லித்தர்றேன். நீங்கள் அந்த வர்மா பாயிண்ட் வந்து டெய்லி ஒரு 20 முறை நீங்களே வந்து வீட்டிலே செஞ்சுக்கலாம். அது ஒரு வலதுபுற சுற்றா ஒரு 20 முறை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வர்மங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவ் ஆகிடும். இப்போ நான் கால் வலிக்கு 2 வர்மங்கள் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இது என்ன வர்மம்னா, இந்த 2 எலும்பு முடிகிற இடத்துல இதுக்கு வர்மம் இருக்கும். இதுக்கு பேர் நான் வந்து கால் கவளி வர்மம்னு சொல்லலாம். உங்களுக்கு இதே வந்து அடங்கலாக வந்து செயல்படும். அடங்கல் அப்படின்னா வந்து ரொம்ப பவரான பாயிண்ட்டு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வர்மத்தை இப்படி வலதுபுற சுற்றா ஒரு 30 முறை இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க. இது பேர் கால் கவளி. இதே மாதிரி கையிலையும் இருக்கு, நம்ம கைக்கும் ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு பேர் கால் கவளி. இந்த கால் கவளி வர்மா நீ கொடுக்கும்போது என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து இந்த வலிகள் சம்மந்தப்பட்ட இந்த வலி வீக்கம் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து குறையும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் வந்து இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் உப்பு குத்தி அடங்கல். உப்பு குத்தி வர்மம், உப்பு குத்தி வடங்கல் அப்படிங்கிற போது இந்த உப்பு குத்தி அடங்கலை நீங்கள் வந்து ஒரு டெய்லி ஒரு 10 முறை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த வலியெல்லாம் உங்கள் கால் சம்மந்த வலி வீக்கம் எல்லாம் வந்து குறைஞ்சிக்கும். அப்போ நீங்கள் இதை முடிச்சுட்டு கூட சுடு தண்ணியில் கொஞ்சம் எப்சம் சால்ட் நீங்கள் போட்டு தண்ணிகள் கால் வச்சிங்க அப்படின்னா இந்த மழைக்காலம் சம்மந்தப்பட்டது வலி, கால் வலி, குடைச்சல் வலி எல்லாமே உங்களுக்கு வந்து குறைஞ்சிட்டு வரும். இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் உப்பு குத்தி அடங்கல். உப்பு குத்தி வர்மம், உப்பு குத்தி வடங்கல். அப்புறம் எங்களுக்கு இது வந்து கால் கவளி வர்மம், கால் கவளி அடங்கல். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.